ஓகே. அப்ப இதுல பாருங்க. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் 10th கொஸ்டின், அதாவது எஸ்ஏல கடைசியா இருக்கு. ரைட், அதுல ஏ பார்ட் பார்ப்போம். அப்ப முதலாவது கேட்டிருக்காங்க, கணனி தொடக்கப்படும் நிற்பாட்டு வரைக்கும் அதன் முறை வழியாக்கி சம்பந்தப்பட்ட மீள்வரும் வட்டம் யாது? ஸோ இந்த இடத்துல கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ரொசஸர் செய்யக்கூடிய ஒரு ரிப்பீட்டிங் சைக்கிள், இது சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட், ஒரு ப்ரொசஸர் செய்யக்கூடிய ரிப்பீட்டிங் சைக்கிள். ரைட், அப்போ ஒரு ப்ரொசஸர் செய்யக்கூடிய ரிப்பீட்டிங் சைக்கிள், அதுவும் அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கணனியை அப்போ ப்ரொசஸர் நிறைய ரிப்பீட்டிங் சைக்கிள் செய்யுது, ஆனால் அதை கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்க, கணனி தொடக்கப்பட்டு நிற்பாட்ட வரைக்கும். ரைட், அதாவது ஒரு கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் அப் பண்ணதுலேருந்து நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் ப்ரொசஸர் செய்யக்கூடிய ரிப்பீட்டிங் சைக்கிள், அதாவது திருப்பி திருப்பி செய்யக்கூடிய மீள்வரம் ஒரு வட்டம். ரைட், அப்போ இது நாங்கள் எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ரைட், முதலாவது ஃபெச், அதாவது கொணர்தல், ஃபெச். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் டீகோட். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் எக்ஸிக்யூட். ரைட், எக்ஸிக்யூட். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டோர். ஸோ நான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா தரேன், ஏன் அதை ப்ரொசஸர் செய்யக்கூடிய, அதாவது சிபியூ செய்யக்கூடிய ரிப்பீட்டட் சைக்கிள்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, அது இந்த இந்த ஏரியாவில் இருக்கு. ரைட், இப்போ நாம இதை கிளியராக பார்ப்போமா இருந்தா ஐடியாவை பாருங்க. ஃபெச், ஃபெச் அப்படின்னு சொன்னால் கொண்டு வரணும். எங்கேருந்து கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே எதில் இருக்கு? மெயின் மெமரியில் இருக்கு. அப்போ மெயின் மெமரியில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு பார்ட் நான் சொல்கிறேன், ரேம். ஸோ ரேம்ல இருந்து தான் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ ரேம்ல இருந்து கொண்டு வந்ததை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் டீகோட் செய்யணும். ஸோ இந்த கொண்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறது ப்ரொசஸர் தான். ஏன்னா எங்களுக்கு தெரியும், அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு சின்ன சாப்டர்லேயே நாங்கள் படிச்சிருந்தோம். என்ன அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய ஒரு விஷயம், இப்போ மெயின் மெமரி இருக்குமா இருந்தா, பிரதான நினைவகம் இருக்குமா இருந்தா, அவருக்கு கீழே யார் இருப்பா அப்படின்னு சொன்னால் சிபியு. சிபியூவில் யார் யார் இருக்க போகிறா? மெமரி ரெஜிஸ்டர். ரைட், மெமரி ரெஜிஸ்டர், அடுத்து ஏஎல்யூ, அடுத்து சியு. இதுதானே அடுத்து நடந்து முடிஞ்சு என்ன செய்ய போகுது, மெயின் மெமரியில் வச்சுட்டு அடுத்து இன்புட் இருக்கும் இந்த இடத்துல, இந்த இடத்துல அவுட்புட் இருக்கும், அடுத்து இந்த இடத்துல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் செகண்டரி மெமரி, இரண்டாம் தர நினைவகம் இருக்கும். ரைட், ஸோ ஐடியாவை பாருங்க. ஃபெச்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரோம், ஃபெச். ஸோ எங்கேருந்து எடுக்க போகிறோம்? ரம்ல இருந்து எடுக்க போகிறோம். ஃபெச் பண்ணதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் டீகோட் பண்ண போகிறோம். டீகோடுன்றது குறிய வீழ்த்தல். ஸோ குறிய வீழ்த்தலை சிபியூவில் இருக்கக்கூடிய ஒரு கூறு தான் செய்யுது. ஸோ குறிய வீழ்த்தலை செய்யக்கூடியவரை நாங்கள் சொல்லுவோம் கண்ட்ரோல் யூனிட், கட்டுப்பாட்டு அலகு. இதில் இருக்கக்கூடிய சியு தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த டீகோடிங் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை செய்யுது. ஓகே, ரைட். அப்போ ரம்ல இருந்து எடுக்கிறீங்க, மெயின் மெமரில இருந்து எடுக்கிறீங்க, ஸோ டீகோட் பண்ணுறீங்க. அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் செகண்ட் ஸ்டெப், இது எக்ஸிக்யூட், நிறைவேற்றணும். ஸோ எக்ஸிக்யூட் செய்யக்கூடியவரை நாங்கள் சொல்லுவோம், அதுவும் சிபியூவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் ஏஎல்யூ. ஓகே, அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? ஏஎல்யூ. ஸோ யோசிச்சு பாருங்க, சிபியூவில் இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட், மெயினான ரெண்டு பார்ட் இதில் சம்மந்தப்படுது, சியு, அடுத்து என்ன இருக்கு? ஏஎல்யூ. அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது முடிய, ரைட், இது முடிய திருப்பி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் யாரில் ஸ்டோர் பண்ண போகிறோம்? அதே ரேமில் தான், அதாவது இந்த இந்த ஏரியா, அதாவது ரேம், மெயின் மெமரி. ஸோ ஸ்டோர் பண்ண பிறகு திருப்பி யோசிச்சு பாருங்க, திருப்பி ஃபெச், பிறகு டீகோட், பிறகு அடுத்து என்னது? எக்ஸிக்யூட், எகெயின் ஸ்டோர். இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் ரிப்பீட்டட் சைக்கிள்ஸாக நடந்துகிட்டே இருக்குது. ரைட், ஓகே, இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதோட ஒரு சின்ன அடிஷனலாக என்ன அப்படின்னு சொன்னால் பிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ பிசின்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வகையான மெமரி ரெஜிஸ்டர். ரைட், ஒரு வகையான மெமரி ரெஜிஸ்டரை தான் நாங்கள் சொல்லுவோம், நினைவக பதிவேற்ற ஒரு வகை தான் இந்த பிசி ப்ரோக்ராம் கவுண்டர். ரைட், ஸோ
இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் முதலாவது கேள்விக்கு ஆன்சரா இருக்கு. ரைட், இதை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பார்ட் எல்லாமே செய்யக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னால் சிபியு. ரைட், ஸோ அதை இந்த இடத்துல கேட்குறாங்க. கணனி தொடக்கப்பட்டு நிப்பாட்டப்படும் வரைக்கும் ப்ரொசஸர் சம்பந்தப்பட்ட மீள்வரும் மட்டம் இதுதான். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், which programs instruction get executed in the processor of a computer during a context switch. ஒரு சந்தர்ப்ப நிலைமாற்றத்தின் போது ஒரு கணனியின் முறைவழியாக்கில் எந்த செயல் நிரலின் அறிவுறுத்தல்கள் நிறைவேற்றப்படும். ஸோ முதலாவது இதில் கண்டெக்ட் சுவிட்சை சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே அதை படித்து கொடுத்த ஒரு விஷயம்தான். ஸோ ஒரு கண்டெக்ட் சுவிட்ச் அப்படின்னு சொல்கிற நேரம் கண்டெக்ட் சுவிட்சோட டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னால் நிலைமாற்றல். இது பேர் என்னது? நிலைமாற்றல், சந்தர்ப்ப நிலைமாற்றல், கண்டெக்ட் சுவிட்சிங். ரைட், ஒவ்வொரு நேம் வரும். ஸோ இது என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வருமாய் இருந்தால் அந்த பாதிப்பை நாங்கள் சொல்லுவோம் இன்டரப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இடையூறு. ஒரு ப்ராசஸுக்கு ஒரு இடையூறு வரலாம். என்னென்ன மாதிரியான இடையூறு நம்மளுக்கு தெரியும்? 7 ஸ்டேட் டயக்ராம்ல இன்டரப்ட்ஸ் 2 மென்ஷன் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால் இன்புட் அவுட்புட் வெயிட்ன்றது ஒரு வகையான இடையூறு. அடுத்த இடையூறு நாங்கள் சொல்லலாம் இன்புட் அவுட்புட் வெயிட். அடுத்து நாங்கள் சொல்லலாம் டைம் அவுட், நேரம் முடிவடைதல். இதுவும் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வகையான இடையூறு. ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் இடையூறுகள் இருக்கு. சரியா? ஸோ இந்த இடையூறுன்றது ஏற்படும். ஸோ ஒன்ஸ் இடையூறுகள் வருமா இருந்தா அடுத்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரைட். ஸோ இடையூறுகள் வருமா இருந்தா அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்? இந்த கண்டெக்ட் சுவிட்ச், ரைட், டவுட்ஸுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ரைட், ஸோ கண்டெக்ட் சுவிட்ச் என்ன செய்ய போகுது? இந்த மாதிரி இடையூறுகள் வருமா இருந்தால் கண்டெக்ட் சுவிட்ச் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரோசஸை இன்னும் ஒரு இடத்துக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் மூவ் பண்ண போகுது. இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடும். ஓகே, இதை நாங்கள் சொல்லுவோம் கண்டெக்ட் சுவிட்ச். திருப்பி அதை ப்ரோசஸை கொண்டு வந்து ரன்னிங்கில் விடுற நேரமும் இந்த கண்டெக்ட் சுவிட்ச் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிசம், ஒரு பொறிமுறை. ரைட், அதாவது எதுவும் இன்டரப்ட் வந்தால் இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரது, திருப்பி புதுசாக ஒரு ஆள் வந்தாலும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரது, ஒரு ஆள் அப்புறப்படுத்துகிற நேரம் ஹெல்ப் பண்ணுறது, அந்த அந்த ப்ரொசஸை ஒரு நிலையிலேருந்து இன்னும் ஒரு நிலைக்கு மாற்றுற நேரம். அதாவது அந்த 7 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த டயக்ராம் உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கணும். 7 ஸ்டேட்லேருந்து ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுற நேரம் இதை மாற்றக்கூடிய அந்த மெக்கானிசத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் கண்டெக்ட் சுவிட்ச். அவ்வளோதான் ஐடியா. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கேட்டிருக்க கேள்வி, ஒரு சந்தர்ப்ப நிலைமாற்றத்தின் போது இந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை நிலைமாற்றுறீங்க, கண்டெக்ட் சுவிட்ச் செய்கிறோம். ஒரு கணனியின் முறைவழியாக்கியில் எந்த செயல் நிரலின் அறிவுறுத்தல்கள் நிறைவேற்றப்படும். ரைட், ஸோ கண்டெக்ட் சுவிட்ச் செய்கிற நேரம் நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் படித்து கொடுத்துருந்துருக்கேன். ரைட், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டயக்ராம். கண்டெக்ட் சுவிட்ச் ஏரியாலேயே படிச்சிருக்கக்கூடிய ஒரு டயக்ராம். ரைட், இது சம்மந்தப்படுத்தி அடிக்கடி கேள்வி வந்திருக்கு. ஓகே, கிளியராக பாருங்க. இதுதான் இந்த டயக்ராம். இது உங்களுக்கு நான் தந்திருக்கேன். ரைட், ஸோ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. ப்ரோசஸ் ஒன்று இருக்கு, ரெண்டாவது ப்ரோசஸ் இருக்கு. ஸோ இந்த கண்டெக்ட் சுவிட்ச் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது. அதாவது நம்ம இந்த நிலையில, அதாவது நம்ம இந்த சைக்கிளில் எக்ஸிக்யூட், அதாவது ஏஎல்யூ சிபியூ சம்மந்தப்பட்ட, அதுவும் சிபியூவில் யார்? ஏஎல்யூ எக்ஸிக்யூட், நிறைவேற்றல் அப்படின்ற ஒரு வேலையை செய்கிறாரு. ரைட், ஸோ ப்ராப்ளம் இல்லை, ஒரு ப்ராசஸ் நிறைவேற்றல் வேலையே நடக்குது. சேம் டைம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராசஸுக்கு ஒரு இன்டரப்ட், இடையூறு வருது. ஸோ அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் கண்டெக்ட் சுவிட்ச் அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த பிசிபியில் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஸ்டோர் பண்ணுது. இவருக்கு இடையூறு வந்திருக்கு. அது நிறைய டைப்பான ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஒன்று ஐஓ வெயிட்டாக இருக்கலாம், இல்லாட்டி என்னவா இருக்கலாம், டைம் அவுட் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கலாம். நேரம் முடிஞ்சிருக்குது, அடுத்து உள்ளீட்டு வெளியீட்டு காத்திருப்பு, இந்த மாதிரியான சிக்கல் வர்றதுனால அவர் ஒரு வேறு இடத்துக்கு, குறிப்பிட்ட இடத்துக்கு மாற்றலாம்.
ஏன்னா எங்களுக்கு ஐடியா இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் இன்புட் அவுட்புட் வெயிட் வருமா இருந்தா எங்க மாத்தணும்? இன்புட் அவுட்புட் வெயிட் வருமா இருந்தா எங்க மாத்தணும்? பிளாக்டுக்கு அனுப்பணும். ரன்னிங்ல உள்ள ஒரு ஆளுக்கு இன்புட் அவுட்புட் வெயிட் வந்தா எங்க அனுப்பணும்? பிளாக்டு அப்படின்ற ஒரு ஸ்டேட் தடுக்கப்பட்ட நிலைக்கு அனுப்பணும். அடுத்து நேரம் முடிவடைதல். ஸோ டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எங்க அனுப்பணும்? வெயிட்டிங் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பு நிலைக்கு அனுப்பணும். வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு அனுப்பணும். சிக்கல் இருக்கு. ரைட்? ஸோ என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்களுக்கு கண்டெக்ட் சுவிட்ச் மாத்துது. ஸோ மாத்துற நேரம் இந்த கண்டெக்ட் சுவிட்ச் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால் பிசிபியை அப்டேட் பண்றாரு. யார் அப்டேட் பண்றாரு? பிசிபியை அப்டேட் பண்றாரு. ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு புது வேர்டு வந்திருக்கு. ஆல்ரெடி கேள்விப்பட்ட வேர்ட் தான் பிசிபி, ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். அது என்னது பிசிபி? பிசிபின்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராசஸ் வருமா இருந்தா அந்த ப்ராசஸ் பத்தின மேலதிக தகவல் டீடைல்ஸ், அதாவது ஒரு ப்ராசஸ் வருமா இருந்தால் அந்த ப்ராசஸுக்கு பிசிபி இருக்கும், அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ராசஸ் உள்ளுக்கு வருமா இருந்தால் அந்த ப்ராசஸுக்கு பிசிபி இருக்கும். அதாவது அந்த ப்ராசஸ்ட ஸ்டேட் என்ன, அதில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ட லெவல் என்ன, ஓகே, ப்ரியோரிட்டி ஆர்டர் என்ன, இந்த மாதிரி செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். இதெல்லாம் பிசிபியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ரைட்? அடுத்து பிசிட நம்பர் என்ன, ரைட்? அடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கண்டெக்ட் சுவிட்ச் இந்த ஏதாச்சும் ஒரு ப்ராசஸுக்கு ஒரு சேஞ்சஸை கொண்டு வராரா அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்ய போறாரு? இந்த பிசிபி, அதாவது அந்த ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட பிசிபியில் ஒரு அப்டேட்டை கொடுக்குறாரு. நான் இங்கேருந்து இங்கே மாற்றிட்டேன், இங்கேருந்து இங்கே மாற்றிட்டேன். ஸோ இந்த விஷயத்த சொல்லணும். அதுதான் இந்த இடத்துல நடக்குது. ஸோ இவர் எக்ஸிக்யூட் ஆகுறாரு. ஸோ இவருக்கு இன்டரப்ட் ஒன்று வருது, இடையூறு ஒன்று வருது. ஸோ என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட கரண்ட் ஸ்டேட்டை பிசிபியில் ஸ்டோர் பண்ணுறாரு. ஸ்டோர் பண்ண பிறகு அப்போ பிசிபி ஜீரோன்றது P1 சம்மந்தப்பட்டது, பிசிபி ஒன்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் P2 சம்மந்தப்பட்டது. இவருக்கான பிசிபி, ஏன்னா ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் தனித்தனியாக பிசிபி வரும். ரைட்? பிசிபி ஜீரோ. கிளியர்? ரைட். இப்போ என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொன்னால், ரைட், இப்போ சிபியூ சும்மா தானே இருக்க போகுது. அதாவது சிபியூ ஐடல் டைம்ல இருப்பார். ரைட்? அந்த டைம்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு ப்ராசஸை என்ன செய்ய போறாரு? கால் பண்றாரு. இவர் இவர் இன்டரப்ட் ஆகின பிறகு அவர்கிட்ட பிசிபி ஸ்டேட்ல என்ன சொல்லியிருப்பாரு? என்னத்துக்கு இன்டரப்ட் ஆகினாரோ அந்த இந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை சொன்ன பிறகு ப்ராசஸ் 2 என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆளை கால் பண்ண போகுது. ஸோ அடுத்த ஆளை கால் பண்ணோன்னு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவரை ரீலோட் பண்ணுது. ரீலோட் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் 2ன்றது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எக்ஸிக்யூட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ப்ராசஸ் 2 என்ன செய்ய போகுது? எக்ஸிக்யூட் ஆகி போயிட்டே இருக்கும். பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ப்ராசஸ் 2 எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்படியே போயிட்டு இருக்க நேரத்தில் ஸோ கரண்ட்டாக இவருக்கு ஏதாச்சும் ஒரு இன்டரப்ட் வருமா இருந்தா ப்ராசஸ் 2க்கு, ஸோ அதை சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணுது. சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ண பிறகு திருப்பி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் சிபிஓ சும்மா விட இயலாது, அடுத்த ஒரு ப்ராசஸ் எடுக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் போகிற நேரம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு இன்டரப்ட் வரும். ஸோ அவருக்கு ஒரு இன்டரப்ட் வர நேரம் என்ன நடக்க போகுது? அடுத்த ப்ராசஸ் எடுக்கும். இந்த மாதிரி மில்லியன் கணக்கான ப்ரோசஸ், இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு P1 P2 அப்படின்னு தந்திருக்கிறது. மில்லியன் கணக்கான ப்ரோசஸ் என்ன செய்ய போகுது? ஒரு ஆள் எக்ஸிக்யூட் நடக்கிற நேரம் அவருக்கு ப்ராப்ளம் நடந்தால் பிசிபியை சேஞ்ச் பண்ணும், அடுத்த ஆள் உள்ளுக்கு எடுக்கும். ஸோ பிசிபியை சேஞ்ச் பண்ணும், அடுத்த ஆள் உள்ளுக்கு எடுக்கும். அதான் சர்வ் ரீலோட். பிசிபியை ஸ்டோர் பண்ணும், அடுத்த பிசிபியை ரீலோட் பண்ணும். இதே மாதிரி ரிப்பீட்டடாக என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொசீஜர் போய்கிட்டே இருக்கும். இதுதான் கண்டெக்ஸ்ட் சுவிட்சிட்ட வேலை. கண்டெக்ஸ்ட் சுவிட்சிட்ட டாஸ்க் தான் இங்கேருந்து சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே யார் அப்படின்னு சொன்ன அந்த மெக்கானிசம் கண்டெக்ஸ்ட் சுவிட்ச் தான். ரைட்? ஸோ இது இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஓகே தானே? ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 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 ஐடியாவில் இங்கே கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கணும். சரியா? ரைட். இந்த இடத்துல கேட்டிருக்க கேள்வி, ரைட், ஒரு சந்தர்ப்ப நிலை மாற்றத்தின் போது இந்த மாதிரி சந்தர்ப்பம் நிலை மாறுது. ஒரு கணனியின் முறைவழியாக்கியில் எந்த செயல் நிரலின் அறிவுறுத்தல்கள் நிறைவேற்றப்படும்? இப்போ கண்டெக்ஸ்ட் சுவிட்சிங் நடந்துட்டு இருக்குமா இருந்தால், ரைட், இந்த மாதிரி கண்டெக்ஸ்ட் சுவிட்சிங் நடந்துட்டு இருக்குமா இருந்தால், ரைட், ஒரு கணனியின் முறைவழியாக்கியில் எந்த செயல் நிரல் அறிவுறுத்தல்கள் நிறைவேற்றப்படும்? நல்ல ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கண்டெக்ஸ்ட் சுவிட்ச் நடக்கிற நேரம்,
அதாவது இப்போ சும்மா சொல்லுவோமே, P1 ப்ராசஸிங்கில் எக்ஸிக்யூட்டில் இருக்கிற நேரம் சிபியூவில் யார் இருக்க போகிறா? P1. இவர் எக்ஸிக்யூட்டாக இருக்கிற நேரம் யார் இருக்க போகிறா? P2. எகெயின் P1 P2 இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் இவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், கண்டெக்ஸ்ட் சுவிட்ச் நடக்கிற நேரம், கண்டெக்ஸ்ட் சுவிட்ச் நடக்கிற நேரம் யாரோட அறிவுறுத்தல்கள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும் சிபியூவில்? யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னால், இந்த கண்டெக்ஸ்ட் சுவிட்சிங் நடக்கிற நேரம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், சிபியூவில் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். P1 இருக்கும், கண்டெக்ஸ்ட் சுவிட்ச் நடக்கிற நேரம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், எகெயின் P2. பிறகு P2 நடந்துட்டு இருக்க போல திருப்பி P1 எடுக்கணுமா இருந்தால் நடுவில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்த பிறகு தான் P1. ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் நடக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், இவர் கண்டெக்ஸ்ட் சுவிட்சிங் செஞ்சுக்கிட்டு இருக்க நேரம் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய ஒரு அறிவுறுத்தல், ரைட், இன்ஸ்ட்ரக்ஷன் யாரும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில், ரைட். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆனால் இதில் ஐடியா எல்லாம் ப்ரீவியஸாக இருந்த ஒவ்வொரு வருஷத்துலேயும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதில் ஐடியாவை நமக்கு ஸ்டார்ட் அப் தந்திருக்காங்க. ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்க நேரம் இன்டரப்ட் ஆகிட்டு இன்னொரு விஷயத்த ஸ்டார்ட் அப் பண்ணுற நேரம் நடுவில் யார் வருவா அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வருவார். பிறகுதான் அடுத்த ப்ராசஸ், பிறகு அடுத்த ப்ராசஸ் போகிற நேரம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த மாதிரி தான் நடந்து 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 இருக்கும், ரைட். ஓகே, ஸோ கண்டெக்ஸ்ட் சுவிட்ச்ட ஐடியா ஓகே. அடுத்து ரைட், அப்போ ரெண்டாவது கேள்விக்கு எகெயின் கேள்வியை பாருங்கள் என்ன கேட்குறாங்க. Which program instruction get executed in the processor of a computer during context switching? அதாவது கண்டெக்ஸ்ட் சுவிட்ச் நடக்கிற நேரம் என்ன நடக்கும்? திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டால் யோசிச்சு பாருங்க. ப்ராசஸ் நடக்காது, ஏன்னா கண்டெக்ஸ்ட் சுவிட்ச் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு ஆள்லேருந்து இன்னொரு ஆளை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் யார் இருக்க போறா அப்படின்னு சொன்னால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ரைட். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் மூன்றாவது கொஸ்டின். ஸோ ஒரு மூன்றாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், பதிவகம் என்பது இரும தகவலில் வைப்பதற்கு உகந்த ஒரு இரும கலக்குழுவாய் இருப்பதுடன் அது எழுவிழுவிகளின் தொகுப்பினால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ரைட், எங்களுக்கு ஆல்ரெடியா தெரியும் ஃப்ளிப்ஃப்ளாப்புங்கிறது, ஃப்ளிப்ஃப்ளாப்ட ஒரு அப்ளிகேஷன் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ரெஜிஸ்டர் மெமரி, ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே ஃப்ளிப்ஃப்ளாப். ஒரு எண்பிற்று பதிவகத்தை அமைப்பதற்கு எத்தனை எழுவிழுவிகள் தேவை? ஸோ இவங்க அதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னால், ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய அதெல்லாமே பிட்ஸ். அப்போ பிட்ஸ்னால் எங்களுக்கு தெரியும் என்னது, 0 and 1s, ரைட். இது அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடியதெல்லாம் என்னது, 0 and 1s, ரைட். ஓகே, ரைட். ரைட், அதில் இருக்கக்கூடியதெல்லாம் என்னது, 0 and 1s, ரைட். ஸோ 0 and 1s. ஓகே, கேட்ட கேள்வி, ஒரு எண்பிற்று பதிவகத்தை அமைப்பதற்கு எத்தனை எழுவிழுவிகள் தேவை? ரைட். ஸோ என் பிட்ஸில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ஸை செய்யணுமா இருந்தால், என் பிட்டில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ஸ், ஸோ என் பிட்டில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டரை நாங்கள் க்ரியேட் பண்ணணுமா இருந்தால் எத்தனை ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தேவை அப்படின்றத கேள்வி கேட்குறாங்க, ரைட். ஸோ என் பிட் கொண்டு வரணுமா இருந்தால் அதே அளவான ஃப்ளிப்ஃப்ளாப்ஸும் தேவை, ரைட். நீங்கள் எத்தனை ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் உங்களுக்கு தேவையோ அத்தனை அளவு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் பிட்ஸை ஒரு ரெஜிஸ்டரில் க்ரியேட் பண்ணலாம், ரைட். அப்போ இது ஒரு நோட்டாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொன்னால் என்ன ஐடியா, ஒரு ரெஜிஸ்டரில் எத்தனை பிட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 2 பிட்ஸ் தேவைப்படுமா இருந்தால்
நீங்க 2 ஃபிளிப் ஃப்ளாப் தேவை. ஓகே, அப்ப n பிட்ஸ் தேவையாயிருந்தா எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் தேவை? n. ஏன்னா அது என்னன்னு தந்திருக்காங்க. ஸோ n பிட்ஸ் தேவையா இருந்தால் எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் தேவை? n நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் தேவை. ஸோ அது ரெண்டுமே ஈக்குவலான ஒரு விஷயம் தான், ரைட்? அப்போ பிட்ஸுக்கும் ஒரு ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய பிட்ஸுக்கும் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது, ரைட்? ஓகே தானே? ரைட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின் மேபி ரிப்பீட்டட் ஆகலாம் அடுத்தடுத்த வருஷங்களில், ரைட்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது ஏல இருக்கக்கூடிய தேர்ட் கொஷின், இந்த ஃபிளிப் ஃப்ளாப் சம்மந்தப்பட்ட கொஷனில் நாங்கள் இதை செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபிளிப் ஃப்ளாப்பில் பாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப், ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் நோ இது ரெண்டுமே சம்மந்தப்படுத்தினா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் செக் பண்ண என்ன அப்படின்னு சொன்னால், எத்தனை பிட்ஸ் இருந்தால், 2 ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தால் எங்களுக்கு எத்தனை பிட்ஸை கிரியேட் பண்ணலாம்? 2 பிட்ஸ். ஓகே, ஸோ ஃபிளிப் ஃப்ளாப்ட கவுண்ட்டும் நம்பர் ஆஃப் பிட்ஸ்ட கவுண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும், ரைட்? நீங்கள் அந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். எங்கள்கிட்ட நேன் கேட் 2 இருக்குமா இருந்தால் அங்கே எங்களால் 2 பிட்ஸ் தான் அந்த இடத்துல கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும், ரைட்? ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான தியரி. ஓகே தானே? ரைட். ஆனால் செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் நல்லாவே டீப்பாக யோசிக்கணும். கண்டெக்ட் சுவிட்சிங் நடக்கிற நேரம் யார் தேவைப்படுவா? ரைட், அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன செய்ய போறாரு? நடுவில் பயன்படுத்த போறாரு. கண்டெக்ட் சுவிட்சிங் நடந்துட்டு இருக்க நேரம், மாத்துற நேரம், ரைட்? அந்த டைமிங். ஓகே, இப்போ பி பாட்டுக்கு வருவோம். பி பாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முதல் வருஷம், அதுக்கு முதல் வருஷம் 2 வருஷத்துக்கு வந்த அதே மாதிரியான ஒரு கேள்வி. இதுக்கு முதல் வருஷம் கிராஃப் மாதிரி தந்திருந்தாங்க. இப்போ அதில் பேட்டர்னை மாற்றிருக்காங்க, ரைட்? ஓகே, பயனர் ஒருவர் ஒரு கணனியின் மீது பின்வரும் பைத்தன் குறிமுறைகளை ஓட விடுகின்றார். இடப்பக்கத்தில் உள்ள குறிமுறை ஒரு கோப்பின் வரிகளை திரை மீது அச்சிடும், அதேவேளை மற்றைய குறிமுறை ஒரு சராசரி கணிப்பை மேற்கொள்கின்றது, ரைட்? 2 பைத்தன் ஃபைல் இருக்கு, .pyன்னு காட்டியிருக்காங்க. 2 பைத்தன் ஃபைல். ஒரு ஃபைலில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், a ஈக்குவல் இன்புட் உள்ளுக்கு எடுக்கிறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபைல் ரைட் F1க்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு ரீட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், லைன் இன் F1ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனாக என்ன செய்கிறாங்க, லைனை பிரிண்ட் பண்ணிட்டே வராங்க, ரைட்? ஏன்னா இந்த இடத்துல லூப், ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு லூப்புக்கு எடுக்கும். ஸோ எத்தனை லைன்ஸ் இருக்கோ அத்தனை லூப்ஸ் வரும். முதலாவது லைன் வரக்குள்ள அந்த லைன் இருக்கும் தானே, அப்போ ரீட் பண்ணி தானே எடுத்துட்டு இருக்காங்க F1ன்றதை. ஸோ ஒவ்வொரு லைனாக பிரிண்ட் பண்ண போகுது. ஓப்பன் பண்ணதை என்ன செய்ய போகிறீங்க? ஃபைனலாக க்ளோஸ் பண்ண போகிறீங்க. இது நார்மலான ஃபைல் ரீடிங் ஒரு ப்ரோக்ராம். அதே மாதிரி எவரேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம். இதில் எந்த ஒரு இன்புட்ஸுமே இல்லை. டிரெக்டாக ஒரு வேரியபிள் டோட்டல் ஈக்குவல் 0 for num in range something range, ஒவ்வொரு தடவையும் டோட்டல் ஈக்குவல் டோட்டல் ப்ளஸ் நம், எவரேஜ் ஈக்குவல் டோட்டல் டிவைடட் பை 10,000 பிரிண்ட் எவரேஜ். ஸோ இது வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கும், எந்த ஒரு இன்புட்டுமே இல்லை. பட் இந்த இடத்துல பாருங்க, இன்புட்ஸ் இருக்கு. யூசர் எந்த ஃபைல் நேம்ன்றதை கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் இந்த ப்ரோக்ராமை பாருங்க, இன்புட் இல்லை, ரைட்? அப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். சில ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்புட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். சில ப்ரோக்ராம்ஸ் அது ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணி விட்டாலே அது அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருக்கும், ரைட்? அப்போ நாங்கள் இதை பைத்தனில் இந்த மாதிரியான ஐடியாஸ் எடுத்திருக்கோம், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான ஐடியாஸ் எடுத்திருக்கோம், ரைட்? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல பாருங்க, மெமரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தந்திருக்காங்க. மெமரின்றது யார் அப்படின்னு சொன்னால் ரெம்மை தான் சொல்றாங்க. ரெம்ல பாருங்க FPAPOS, ரைட்? அது என்ன வேர்ட் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஒரு குறித்த நேரத்தில் கணனியின் நினைவகம், பணி செயல்முறைமைனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS, ஃபைல் ரீடர் ப்ரோசஸர் FPன்னு மார்க் பண்ணியிருக்காங்க, எவரேஜ் ப்ரோசஸர் AP,
எவரேஜ் ப்ராசஸர் ஏபி, ஃபைல் ரீடர் ப்ராசஸர் எஃப்பி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல அப்போ ரெண்டு ப்ராசஸ் இருக்கு, ரைட்? அப்போ நம்ம முதல்ல கண்டெக்ஸ்ட் சுவிட்சில் காட்டின அதே டயக்ராம் மாதிரி தான். ரெண்டு ப்ராசஸ் இருக்கு, அதே டைம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நடுவில் வந்துட்டு போகும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானே, கண்டெக்ஸ்ட் சுவிட்ச் ஒரு ஆள்ல இருந்து ஒரு ஆளுக்கு மாற்றணுமா இருந்தா கண்டெக்ஸ்ட் சுவிட்ச் என்ன செய்ய போறாரு, நடுவில் மாத்திர டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் எக்ஸிக்யூட் பண்ண போறாரு, ரைட்? அதான் நான் டயக்ராம்ல உங்களுக்கு அந்த விஷயத்தை காட்டிட்டேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு கேள்வியா வருவோம். ஒரு குறித்த நேரத்தில் கணனியின் நினைவகம் காட்டப்படும், ரைட்? அது ஓகே. ஓஎஸ் ஏபி எஃப்பி, ரைட்? பின்வரும் ஒவ்வொன்றும் தேக்கி வைக்கப்படத்தக்க இடத்தை எழுதுக. ரைட், சரி. இப்ப முதலாவது கேள்வி, content of variable a of the file reader process, கோப்பு வாசிப்பு முறைவழியின் மாறி a இன் உள்ளடக்கம், ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஃபைல் ரீடர் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல, ரைட்? ஃபைல் ரீடர் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல நாங்கள் செக் பண்ணணும், ஃபைல் ரீடர் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் ஏ என்ற ஒரு வேரியபிள் இருக்கா? எஸ், இருக்கு. அப்போ அந்த வேரியபிள் எப்படிப்பட்ட வேரியபிள் அப்படின்னு சொன்னால் இன்புட்டை எடுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள், ரைட்? அப்போ இவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கூற்றை தந்துட்டு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தந்துட்டு, இதுக்கு என்ன ப்ராசஸ் தேவை, அதாவது ஏபியா எஃப்பியா ஓஎஸ்ஆ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்? நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிங்க. ஒரு யூசர் ஏலேருந்து இன்புட்டை எடுக்கிறாருன்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட விஷயம் யாருக்குள்ள இருக்கணும்? ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தேவையில்ல, எவரேஜ் ப்ராசஸுக்கு தேவையில்ல. ஸோ அவர் யாருக்கு தேவை அப்படின்னு சொன்னால் ஃபைல் ரீடர் ப்ராசஸுக்கு தான் தேவை. ஏன்னா அது அவர் ரிலேட்டடான ஒரு விஷயம். சொல்றது விளங்குதா? அது அவர் ரிலேட்டடான விஷயம். ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபைல் ரீடர் ப்ராசஸ் சம்மந்தப்பட்டு தான் இருக்கணும். ஏன்னா அது வேரியபிள் ஏ. ஸோ அது வேரியபிள் ஏ அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அது எஃப்பி அப்படிங்கிற ஒரு எக்ஸிக்யூஷன், அந்த நிறைவேற்றலுக்குள்ள தான் அவர் ஸ்டோர் ஆகுவார், ரைட்? அடுத்து சொல்றாங்க, த ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் ஆஃப் எவரேஜ் ப்ராசஸ், எவரேஜ் ப்ராசஸ் த பிசிபி. அப்போ நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிட்டேன் ஸ்டார்ட் அப்லேயே, ஒரு ப்ராசஸ் இருக்குமா இருந்தால் அந்த ப்ராசஸுக்கு பிசிபி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஒரு ப்ராசஸ் இருந்தால் அந்த ப்ராசஸுக்கு பிசிபி இருக்கும். அப்போ ஒரு ப்ராசஸ்டு பிசிபி யாருக்கிட்ட இருக்கும்னு சொன்னால் பிசிபி ஹேண்ட்லிங் யார் பண்ணுறா? ஏன்னா இந்த யூனிட் பேரே ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு சர்வீசஸ் இருக்கு, அதில் இந்த பிசிபியோட ஒர்க் செய்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கண்டெக்ஸ்ட் சுவிட்ச் மெக்கானிசம் கொடுக்கறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ அந்த ஒரு ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட பிசிபி யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராசஸில் இருக்காது. அது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அந்த டீட்டெயிலை மெயின்டைன் பண்ண போறாரு. கிளியர்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அந்த டீட்டெயிலை மெயின்டைன் பண்ண போறாரு. ஸோ அந்த டீட்டெயில் யாருக்கிட்ட இருக்காது, அந்த ரிலேட்டடான எவரேஜ் ப்ராசஸ்கிட்ட இருக்காது. எவரேஜ் ப்ராசஸ்கிட்ட என்ன இருக்கும்? உதாரணத்துக்கு எவரேஜ் ப்ராசஸ்கிட்ட என்ன இருக்க போகுது, டோட்டலுக்கு என்ன நடந்துச்சு, நமக்கு என்ன நடக்குது, எகெயின் டோட்டல்ட அப்டேட் என்ன, எவரேஜ்டு அப்டேட் என்ன, என்ன பிரிண்ட் ஆகுது, இந்த ப்ராசஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயில் தான் அந்த ப்ராசஸ்ல இருக்கும். அடிஷனலாக இந்த பிசிபியோ கண்டெக்ஸ்ட் சுவிட்சோ இந்த சம்மந்தப்பட்ட டீட்டெயில் யார்கிட்ட இருக்க போது, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் தான் இருக்கும். அது நடக்குமா இருந்தால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நடுவில் வர போகிறாரு, அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த வேலை நடக்கும். கிளியர்? இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய கேள்வி, ரைட்? ஓகே, இதில் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த பி பார்ட் ஜஸ்ட் ஒரு ரெண்டு ப்ரோசஸ், அதாவது நம்முடைய இதே டயக்ராம் தான். நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்த இதே டயக்ராம் தான். ரெண்டு ப்ரோசஸுக்கு நேம் வச்சுருக்காங்க, பிசிபி வச்சுருக்காங்க, சாரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அப்போ இங்கே கேட்ட கேள்வி என்ன, ப்ராசஸ் 1 சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இதில் யார்கிட்ட இருக்க போகுது, அது ப்ராசஸ் 1ல். அகைன் கேட்குறாங்க பிசிபி யார்கிட்ட இருக்க போகுது, பிசிபி யார்கிட்ட இருக்க போகுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த சார்ட்ல இருந்து தான் கேள்வி வந்திருக்கு. ஓகே, ரைட். அடுத்து சி. அப்போ நாங்கள் சி போவோம்.
ரைட். இதுல டவுட் இருந்தா கேளுங்க. இந்த ஏரியால டவுட் இருந்தா கேளுங்க. ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா? ரைட். மேற்குறித்த இரு பைத்தன் முறைவழிகளிலும் ஒன்று மற்றையதிலும் பார்க்க கூடுதலாக ஓட்டம் தடுத்தல் எனும் நிலைமாறுதல் ஊடாக செல்லும் இம்முறைவழியாது அதற்கான காரணத்தை குறிப்பிடுக. ரைட். அவங்க அந்த இடத்துல கேட்குறாங்க, ஒரு ஆள் ரன்னிங்ல இருந்து பிளாக் டூக்கு போய்கிட்டே இருக்கான். ரைட். ஸோ இந்த இடத்துல ரெண்டு ப்ரோசஸ் தானே இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஃபைல் ரீடர் அப்படிங்கிற ஒரு ப்ரோசஸ், ஃபைல் ரீடர் அப்படின்ற ஒரு ப்ரோசஸ் இருக்கு. நல்லா தெளிவாக பாருங்க. ஃபைல் ரீடர்ன்ற ஒரு ப்ரோசஸ் இருக்கு. அடுத்து இன்னொரு ப்ரோசஸ் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால் அவரேஜ் அப்படின்ற ஒரு ப்ரோசஸ். ரைட். இங்க கேட்ட கேள்வி, ஒரு ப்ரோசஸ் என்ன செய்யுதான், ரன்னிங்ல இருந்து பிளாக்டுக்கு போதாம். ஓகே, அப்போ ஒரு ப்ரோசஸ் இருக்கா, அந்த ப்ரோசஸ் எங்க இருந்து எங்க போதாம், ரன்னிங்ல இருந்து, ஓகே, ரன்னிங்ல இருந்து பிளாக்டுக்கு போதாம். அப்ப எங்களுக்கு தெரியும், ஓடு நிலையிலிருந்து தடுக்கப்பட்ட நிலைக்கு ஒரு ப்ரோசஸ் போகுதா இருந்தா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நாங்க சொல்லுவோம் இன்புட் அவுட்புட் வெயிட், உள்ளீட்டு வெளியீட்டு காத்திருப்பு. சரியா? ரைட். இப்ப நம்மட ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு ப்ரோசஸ்லையும் யாருக்கு இன்புட் அவுட்புட் நடக்குது, ஏன்னா வாசிக்கிற நேரமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதுல யாருக்கு இன்புட் அவுட்புட் நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஃபைல் ரீடர் ப்ரோசஸுக்கு தான் இன்புட் அவுட்புட் நடக்குது, அதாவது மெயினா இன்புட். ஆனா எவரேஜ் பிவைங்கிறத பாருங்க, நோ இன்புட்ஸ், ஜஸ்ட் அவருக்கு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு, ஸோ அவர் ஸ்டார்ட் அப் ஆகிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ இந்த இடத்துல இன்புட் அவுட்புட் எடுத்து வேலை செய்யக்கூடியவர் யாரு, இந்த ஃபைல் ரீடர் ப்ரோசஸ். ஸோ கேட்ட கேள்வி என்ன, ஆஃப் த above two Python process one of them will be go through running block state transition more than other. ஒரு ஆளை விட ஒரு ஆள் கூடுதலா இன்புட்டுக்கு தேடி, அதாவது ரன்னிங்ல இருந்து பிளாக்டுக்கு போறாரு, அதாவது ஐஓ வெயிட் நடக்குது, இன்புட் அவுட்புட் வெயிட் நடக்குது. ஸோ இன்புட் அவுட்புட் வெயிட் நடக்குதுன்னா என்ன மீனிங், இன்புட் இருக்கக்கூடிய ஒரு ஆளா தானே இருக்கணும். ஓகே, ஸோ இன்புட் இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் யாரை சொல்லலாம், ஃபைல் ரீடர் ப்ரோசஸ். யார் ஃபைல் ரீடர் ப்ரோசஸ், கோப்பு வாசிப்பான். ஸோ ஒரு ஃபைல் ரீடர் ப்ரோசஸ்ன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க கிவ் த ரீசன் ஃபார் இட், அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும் ரீசன், அந்த ப்ரோசஸில் இன்புட் சம்பந்தப்படுது, அதாவது ஃபைல் ரீடிங் நடக்குது, ஃபைல் ரீடிங் நடக்குது. ஸோ அதாவது என்டர் த ஃபைல் நேம், ஸோ அந்த இடத்துல ஃபைல் ரீடிங் நடக்குது, கோப்பு வாசிப்பு அங்கே நடைபெறுகின்றது. ரைட். அதுதான் நீங்கள் அந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்ட்டாவே கேட்டிருந்தீங்க, ஒரு டவுட்டாவே. அது என்ன ஃபைல் கோப்பு வாசிப்பான்னு அங்கே இருப்பதனால் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா அந்த இடத்துல கோப்பு வாசிக்கப்படுது, ஃபைல் ரீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல நடக்குது. ரைட். அந்த அந்த ப்ராசஸில் குறிப்பிட்ட பர்டிகுலர் ப்ரோசஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஃபைல் ரீடிங் நடக்குது, கோப்பு வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ கோப்பு வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குதுன்னா என்ன மீனிங், ரெகுலராக அவருக்கு இன்புட்ஸ் தேவை அப்படிங்கிறது தானே விஷயமே, அவருக்கு ரெகுலராக இன்புட் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுதான் இந்த இடத்துல எங்களுக்கு ஆன்சர் வரணும், கிவ் த ரீசன் ஃபார் இட், கோப்பு வாசிப்பு நடைபெறுகின்றது, அதில் கோப்பு வாசிப்பு நடைபெறுகின்றது. கிளியர். அப்போ நீங்கள் அதில் இந்த இடத்துல சொல்லணும் ஃபைல் ரீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டினியூஸாக நடைபெறதுனால அதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் மற்றவரை விட கூடுதலாக அங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட். ஓகே. ஸோ ஃபைனலாக ஒரு கொஷின் இருக்கு, அதுவுமே இது சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின் தான். என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ரைட், மேலே பியின் கோப்பு வாசிப்பு முறைவழி நடைமுறையில் உள்ள போது ஒரு சந்தர்ப்ப நிலைமாறல் ஏற்பட்ட ஒரு வேறுபட்ட முறைவழி ஓடுகின்றதென கொள்க. கோப்பு வாசிப்பு முறைவழிக்கு மறுபடியும் ஓடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் போது கோப்பு நின்ற இடத்திலிருந்து வாசிக்கப்படுகின்றது.
அந்த தரவு கட்டமைப்பு இந்த அம்சத்திற்கு வசதி செய்கிறது. இந்த அம்சத்திற்கு வசதி செய்கின்றது கொஸ்டின் மார்க், ரைட்? Assume that when the file reader process above in progress context switch occurs and a different process is run, when the file process is given chance to run again, the file is read from where it stopped. Which data structure facilitates that feature? Yeah, okay. Right. இப்போ என்ன விஷயம்னா, ஒரு ப்ராசஸ் போகுது, ரைட்? அந்த நான் ஐடியாவை சொல்கிறேன். எகெயின் நீங்கள் போயிட்டு அந்த கேள்வி வாசிப்பீங்களா இருந்தால் கிளியராக இருக்கும். ஒரு ப்ராசஸ் கரண்ட்டாக ரன்னிங்கில் இருக்குது, ஓகே? ஸோ இந்த ப்ராசஸுக்கு ஒரு இன்டரப்ட், ஒரு இடையூறு உண்டு. ஐஓ வெயிட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டைம் அவுட்ன்ற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ கண்டெக்ஸ்ட் சுவிட்ச் என்ன செய்ய போகுது? அது இன்னொரு இடத்துக்கு மாற்ற போகுது, ரைட்? இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு ஆளை மாற்றுறது சரி, திருப்பி அவரை நீங்கள் ரன்னிங்க்கு எடுத்துட்டு வார நேரம் எந்த நிலைமையில், எந்த எந்த கண்டிஷனில் அது போனுச்சோ அதே கண்டிஷனில் திருப்பி கொண்டு வரணும், ஓகே? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த ப்ரோக்ராம் ஒன்று இருக்குமா இருந்தால், இப்போ நான் இந்த ஒயிட் போர்டில் எழுதிட்டு இருக்கேன். இதை நான் இப்போ கரண்ட்டாக இது என் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணுறேன். அகெயின் இதை நான் கால் பண்ணுற நேரம் என் கண்டிஷன் எந்த அளவில் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு. ஸோ இவங்களோட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கான ரீசன் என்ன, அதை செய்யக்கூடிய